ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கல்யாணத்தை நிறுத்த ஃபோன் பண்ணது யாருன்ற ஆதாரத்தோட செல்லப்பாண்டி வர்றதா ஈஸ்வரி சொன்னதும், ஐயோ நம்ம மாட்டிப்போம் போலையேன்னு சாவித்திரி தவிக்கிறாங்க. அன்னை கல்யாணத்தை நிறுத்த சொன்னது யாருங்கிறது வேறு பிரச்சனை, இது சேது என் பொண்ணை கெடுத்த பிரச்சனை. அதனால் முதல்ல என் மக கழுத்தில் சேது தாலி கட்ட சொல்லுங்கன்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. ரெண்டும் வேறு பிரச்சனை தானே, செல்லப்பாண்டி வரட்டும், அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா என் பையன் தாலி கட்டுவான், அது வர அமைதியாயிருன்ட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. கொட்டகையில் தமிழ் நடத்தின திருவிளக்கு பூஜை நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருது. எல்லாரும் தமிழை ஆசீர்வச்சிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இங்கே கல்யாணம் நடக்க தாமதமானதுனால சாவித்திரி அங்கேருந்த கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ சேது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன், இப்பயே தாலி கட்ட சொல்லுங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்து வீட்டில் எல்லாரும் பதறாங்க. புத்திசாலித்தனமாக ஈஸ்வரியும் போஸும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு சாவித்திரி கையில் உள்ள கத்தியை தட்டி விட்டுறாங்க. ஒரு வழியாக செல்லப்பாண்டியும் மற்றவங்களும் ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. செல்லப்பாண்டியை பார்த்து தமிழ், என்னப்பா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உள்ளவாம்மா சொல்கிறேன்ட்டு எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சம்மந்தி, கல்யாணத்தை நிறுத்த ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தது என் பொண்ணு இல்லை, இந்த தாமரை தான்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு செல்லப்பாண்டி. இதை கேட்டு வீடு அதிர்ச்சி ஆகிடுது. ராஜாங்க தம்பி தான், நீ இப்போ அந்த ஃபோன் பண்ணது தாமரைதான்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிறதுன்ட்டு கேட்குறாரு. அதுக்கு சாட்சி இருக்குன்ட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வராங்க. முதல்ல சேது சார், என்னை மன்னிச்சிருங்க, நிறைய தடவை நீங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டோம், நான் உண்மையை சொல்லலை. எங்கிட்ட ஃபோன் வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் தான். அதுக்காக நான் நிறைய தடவை அவங்கள மிரட்டி நிறைய பணம் வாங்கியிருக்கேன், நகையும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆறுமுகம். என்ன சாவித்திரி இதெல்லாம்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ரொம்ப தைரியமாக ஒத்துக்கிறாங்க சாவித்திரி.